الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من غدا إلى صلاة الصبح غدا براية الإيمان ومن غدا إلى السوق غدا براية الشيطان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவன் இணை துணையற்றவன் நம்மை எல்லாம் படைத்து உணவளித்து பராமரித்து போஷிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ஹக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் நூரே முஜஸ்ஸம் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடியோடு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நமக்கெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்லி தந்த ஷங்கையான இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிக்மார்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஒரு தினத்திலே அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்கின்ற உயர்வான இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் எடுத்தும் எவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தூரமாகி விலகி நடந்து கொள்ளும் விஷயத்தில் எங்களை எச்சரித்திருக்கிறதோ அப்படியான பாவமான காரியங்களில் இருந்து தூரமாகி விலகி நடந்து கொள்ளும் விஷயத்தில் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை, இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த துன்யாவில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல ஏற்பாடுகளையும் பல வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் செய்துவிட்டு துன்யாவை பற்றி மனிதன் என்ன நினைக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹ்வுன். நிச்சயமாக மனிதர்களே, இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு விளையாட்டும் வீணாகவும் இருக்கிறது. உங்கள் ஒருவரை ஒருவர் நான் தான் பெரிய மனிதன், என்னிடத்தில் தான் சொத்து செல்வங்கள் இருக்கிறது,
என்னிடத்தில் தான் அறிவு ஞானங்கள் இருக்கிறது, என்னிடத்தில் தான் பட்டம் பதவி இருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் பெருமை பேசிக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் சொல்கிறான் தெரியுமா? ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சத்தியமிட்டு சொன்ன ஒரு செய்தி, நிச்சயமாக நான் துன்யாவிலே உன்னுடைய அடியாறுகளை பெருமைப்படக்கூடிய விதத்தில் ஒருவரை ஒருவர் போட்டி பொறாமைப்படக்கூடிய விதத்தில் நான் உன்னுடைய அடியாறுகளை நடாத்துவேன் என்று ஷைத்தானை சொர்க்கத்திலிருந்து வெளியே எடுத்து எறியப்படுகின்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி தந்துவிட்டு இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறோம், நாங்கள் தான் உங்களுக்கு தந்தோம், உங்களுக்கு வியாபாரத்தை, அழகான ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறோம், அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சாப்பிடுவதற்கும் சொத்து செல்வங்களை அதிகரித்து அதனூடாக துன்யாவில் வாழ்வதற்கும் உங்களுக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறோம். வலா அவுலாதுக்கும், அதே போன்று உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் தந்திருக்கிறோம், பிள்ளைகளையும் தந்திருக்கிறோம். அன்றிக்கிறில்லாஹ், ஆனால் நீங்கள் அடைந்திருக்கிற சொத்து செல்வங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், அதே போல உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வை மறந்து செயல்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து துன்யாவிலே மோகம் கொண்டு, துன்யாவிலே ஆசை கொண்டு, சொத்து செல்வங்களிலேயே உங்கள் கவனத்தை செலுத்தி, வியாபாரத்திலேயே உங்கள் கவனங்களை செலுத்தி, பிள்ளை குட்டிகளிலேயே உங்கள் கவனத்தை செலுத்தி அல்லாஹ்வை மறந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ன மின் அம்வாலிக்கும் இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹு, நிச்சயமாக உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் நிச்சயமாக ஷைத்தானின் ஊடாக உங்களுக்கு எதிராக வேலை செய்யும், அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும், அல்லாஹ்வை தொழுகையில் இருந்து, குர்ஆனில் இருந்து, திக்ர் ஸலவாத்துக்களில் இருந்து உங்களை, உங்கள் மனைவி, பிள்ளைகள், சொத்து செல்வங்கள், இந்த ஆசைகள் ஊடாகவே அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும். நீங்கள் அவைகளில் இருந்து உங்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் வசனங்களிலே சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வோடு அனுபவியுங்கள். அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு துன்யாவை நீங்கள் பயன்படுத்தலாம். துன்யாவை ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்த முடியும். அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் வித்தியாசமான முறையில் இந்த துன்யாவிலே அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். பங்கு வைத்த அந்த பங்கீடு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைத்தே ஆகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இரும்பு கோட்டைக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டாலும் அவனை மௌத்து வந்து அடையும் அல்லவா, மௌத்து நிச்சயமாக வரும். அதே போலதான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அளந்திருக்கின்ற ரிஸ்க், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அளந்திருக்கின்ற சொத்து
நிச்சயமாக அவனை வந்து அடையும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஆனால் அந்த சொத்து செல்வங்கள், அந்த பிள்ளைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைந்துவிட வேண்டும். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையில் இரண்டு கூட்டங்கள் தான். ஒன்று சீதேவிகள், அடுத்தது அதற்கு ஆப்போசிட். ஒன்று சீதேவிகள், அடுத்தது கெட்ட மனிதர்கள். சீதேவிகள் யார்? அல்லாஹ் துன்யாவிலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களை, பாக்கியங்களை, சொத்து செல்வங்களை, வியாபாரங்களை, பிள்ளைகளை, குட்டிகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவே பயன்படுத்தினார்களே, அவர்கள் சீதேவிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கட்டத்திலே வியாபாரிகளை பற்றி சொல்லுகிற பொழுது, வியாபாரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி தந்தார்கள். சொன்னார்கள், ஏ முஸ்லிம்களே, ஏ முஸ்லிம்களே, எமது முன்னோர்களான நபிமார்கள், எமது முன்னோர்களான சஹாபாக்கள், எமது முன்னோர்களான இமாம்கள் அனைவர்களும் வியாபாரத்திலே மும்முரமாக ஈடுபட்டவர்கள், வியாபாரிகள். நபிமார்கள் எவ்வளவு வியாபாரம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தொழில் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வியாபாரிகள். எங்கேயாவது ஒரு ஊருக்கு சென்றால் சந்தைக்கு சென்று விடுவார்கள். எவ்வாறு பள்ளிவாசல்களை தேடி செல்வார்களோ அதே போன்று சந்தைகளையும் பஜார்களையும் தேடி செல்வார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ்வை மறந்த வியாபாரம் அல்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வியாபாரம். அவர்களும் திருமணம் முடித்து குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள், நபிமார்களும் சஹாபாக்களும். அல்லாஹ்வை மறந்த குடும்பம் அல்ல, அல்லாஹ்வை மறந்து பிள்ளைகளை வளர்த்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு குடும்பத்தை வழிநடாத்தினவர்கள், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தோடு பிள்ளைகளை வளர்த்தெடுத்தவர்கள். மார்க்கத்தை பயிற்றுவித்தார்கள் பிள்ளைகளுக்கு, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் மனைவிகளுக்கு. அப்படித்தான் தீனுல் இஸ்லாத்தின் எமது முன்னோர்களான நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், மஷாயிഖமார்கள் நமக்கு இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையை அமைத்து தந்தார்கள். வெறுமனே துன்யாவினுடைய மோகம் அல்ல, வெறுமனே வியாபாரத்திலேயே சிந்தனை அல்ல, வெறுமனே குடும்பத்தோடு மட்டும் சிந்தனை அல்ல, அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தினார்கள். ஈமானோடு வியாபாரம், இஸ்லாத்தோடு குடும்பம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், முக்கியமான ஒரு செய்தி. இன்றைய ஜும்ஆ, தற்பொழுது ஜும்ஆவுடைய நேரங்கள் எல்லாம் மிக சுருக்கமான நேரங்கள். எனவே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அதுவே பரக்கத்தான ஒரு விஷயம். இந்த பொன்னான ஒரு ஹதீஸை, பொன்னான ஒரு செய்தியை இன்றைய ஜும்ஆவிலே நாங்கள் ஞாபகத்தில் எடுக்க வேண்டும். காலன் நபியு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தவர்களுக்கு, எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி? மன் கதா இலா ஸலாத்தி சுபஹி, எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளையும் சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி எழும்புகின்றானோ, எப்படி அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகைக்குத்தான் அவன் எழுந்து நிற்பான். அதற்கு முன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எவர்களுக்கெல்லாம் பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சீதேவித்தனமுடையவர்கள்.
அவர்கள் எல்லாம் பாக்கியம் நிறைந்தவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஈமானில் உச்சத்தை அடைந்தவர்கள். ஆனால் இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த மனிதன் சுபஹுடைய நேரத்தில் எழுந்து சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அந்த நாளை ஆரம்பிக்கின்றானோ, அப்படி என்றால் சுபஹுடைய தொழுகையோடு அந்த நாளை ஆரம்பிக்கின்றானோ, ரதா பிராயத்தில் ஈமான், அந்த மனிதன் ஈமானுடைய கொடியை ஏந்தியவனாக ஆகிவிட்டான். ஈமானுடைய கொடியை ஏந்தியவனாக ஆகிவிட்டான். வமன் கதா இல சூக், யார் வியாபாரத்திற்காக வேண்டி சுபஹுடைய தொழுகையை கவா செய்துவிட்டு வியாபாரத்தினுடைய நேரத்தில் எழுந்து வியாபாரத்திற்கு செல்கிறானோ, அந்த மனிதனுக்கு தொழுகை என்பது இல்லை, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் இல்லை, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சுஜூத் இல்லை, அந்த மனிதனுக்கு குர்ஆன் ஓதல் இல்லை, அந்த மனிதனுக்கு சுபஹுடைய நேரத்தில் திக்ர் அவுராதுகள் இல்லை, அந்த மனிதனுக்கு சுபஹுக்கு பின்னால் வதீஃபா யாக்கூத்தியா இல்லை, வேறு ஸலவாத்துக்கள் இஸ்திக்ஃபார் இல்லை. அந்த மனிதர் எந்த நேரத்தில் எழுந்திருக்கிறான் தெரியுமா? எல்லோரும் சுபஹுடைய நேரத்தில் அந்த பாக்கியமான அமல் இபாதத்துக்களை எல்லாம் முடித்துக் கொண்டு, திக்ர் ஸலவாத்துக்களை எல்லாம் முடித்துக் கொண்டு எல்லோரும் சுபஹு தொழுதவர்கள் வியாபாரத்திற்கு செல்லுகின்ற நேரம், அப்போதுதான் இந்த மனிதன் எழுந்திருக்கிறான் வியாபாரத்திற்கு செல்வதற்காக. வமன் கதா இல சூக், யார் வியாபாரத்திற்காக வேண்டி அன்றைய நாளில் எழுந்து நிற்பானோ, கதா பிராயத்தி ஷைத்தான், அந்த மனிதன் ஷைத்தானுடைய கொடியை ஏந்தியவனாக அவன் ஆகிவிடுவான். நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் இருக்காது, நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் சலாமத் இருக்காது. வீட்டிலும் பிரச்சனை, பிள்ளைகள் ஊடாகவும் பிரச்சனை, மனைவி மூலமாகவும் அவனுக்கு ஃபித்னா, பஜாரிலும் அவனுக்கு பிரச்சனை, ஏமாற்று வியாபாரிகளை கொண்டு அந்த மனிதன் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருப்பான். மோசடியான வியாபாரிகளை கொண்டு மோசடி செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பான். கடனாளிகளை கொண்டு அவன் அவதிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்ற கருத்தை அந்த ஹதீஸிற்கு இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். மாற்றமாக எந்த வியாபாரிகள் சுபஹுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வை திக்ர் செய்து சுஜூத் செய்து இஸ்திக்ஃபார் செய்து திக்ர் ஸலவாத்துக்களோடு அந்த கடமையோடு எந்த மனிதர்கள் வியாபார தலங்களுக்கு செல்கிறார்களோ, ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் அந்த மனிதன் ஆகிவிடுவான். எந்த மனிதர்களாலும் அந்த மனிதனுக்கு கேடு செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, மோசடி செய்ய முடியாது, வியாபாரத்தில் புரட்டுத்தனம் செய்ய முடியாது என்ற கருத்துக்களை எல்லாம் இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒரு மனிதன் என்னிடத்திலே வந்தார், அந்த மனிதன் என்னிடத்தில் முறைப்பாடு செய்தார், இமாம் அவர்களே, நான் பல நாட்கள் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன், நம்பிக்கையோடு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் நேற்று நான் பஜாருக்கு சென்றேன், நான் சம்பாதித்த சொத்துக்களில் அரைவாசி பகுதியை ஒரு வியாபாரி வந்து என்னை ஏமாற்றி பொய் சொல்லி மோசடி செய்து என்னுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டான் என்று சொன்னார்கள். கேட்டார்கள் இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இன்று சுபஹ தொழுதீர்களா? சுபஹ தொழுகையை நிறைவேற்றினீர்களா? இமாம் அவர்களே, வளமையாக நான் சுபஹ தொழுகையை தொழுதுவிட்டு தான் பஜாருக்கு செல்வேன். இன்று ஏதோ ஒரு காரணத்தினால் என் வீட்டில் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், பஜாருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தான் எழுந்து நின்றேன். எனவே என்னை எதிர்பார்த்து வியாபாரிகள் இருப்பார்கள், எனவே அதற்காக நான்
சுபஹ் தொழுகையை கலா செய்துவிட்டு பஜாருக்கு சென்றேன் என்று சொன்னார்கள். இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், உங்களுடைய கட்டித்தனம் அல்ல, இவ்வளவு நாளும் நீங்கள் பஜாருக்கு சென்று உங்கள் வியாபாரத்தை நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் உண்மையோடும் செய்தது உங்களுடைய கட்டித்தனம் அல்ல, அது சுபஹ் தொழுகையினுடைய பரக்கத்து. அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். இந்த மனிதன் சுபஹ் தொழுகையோடு வியாபாரத்தில் ஈடுபடுகிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது. யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எந்த மனிதன் சுபஹ் தொழுகை இல்லாமல் செல்கிறானோ, இன்று நீங்கள் சுபஹ் தொழுகை இல்லாமல் சென்றீர்கள், அல்லாஹ் உங்களுடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் இமாமுனா ஹஸனுல் பஸரி. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எவ்வளவு படித்தவர்கள், ஓதியவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் அனைவர்களும் இந்த ஊரை பொறுத்தவரையில் வியாபாரிகளாக இருப்பது ஒரு பரக்கத்திற்குரிய விஷயம். நிச்சயமாக ஒரு பரக்கத்திற்குரிய விஷயம். உலமாக்கள் உட்பட படித்தவர்கள், பட்டம் பதவியில் உள்ளவர்கள் கூட இந்த ஊரை பொறுத்தவரையில் வியாபாரிகள். அதிலும் பூமியில் இருந்து அல்லாஹ் தன்னுடைய நேரடியான ஹசானாவாகிய மாணிக்க கற்களை தந்து இந்த ஊரை சிறப்பித்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் மிகப்பெரிய அந்த நிஅமத்தை நாங்கள் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாங்கள் பஜாருக்கு செல்லக்கூடாது. அல்லாஹ்வை ஞாபகம் செய்தவர்களாக சுபஹ் தொழுகையோடு, விக்ர் ஸலவாத்துக்களோடு, வலீஃபா யாக்கூத்தியாவோடு, இஸ்திக்பார்களோடு, துஆக்களோடு நாம் பஜாருக்கு செல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே உண்மையான ஒரு பஜாராக, பரக்கத்து நிறைந்த பொக்கிஷங்கள் ஊற்றெடுக்கின்ற ஒரு பஜாராக அது மாறிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதோடு, காலை நேரத்திலேயே, சுபஹுடைய அதிகாலை நேரங்களிலேயே வியாபாரத்தில் ஈடுபடுவது அந்த பரக்கத்தை இன்னும் இன்னும் பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கிவிடும். இன்னும் இன்னும் பரக்கத்து நிறைந்ததாக அதை ஆக்கிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பரக்கத்து நிறைந்த செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஒவ்வொரு நாளும் கடமையான சுபஹ் தொழுகையை நிறைவேற்றும் பாக்கியத்தை நம் ஒவ்வொருவர்களுக்கும் தந்து விடுவாயாக. எங்கள் வீடுகளிலே மனைவி பிள்ளைகளையும் சுபஹ் தொழுகையோடு ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு தந்து விடுவாயாக. அதன் மூலமாக உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தருவாயாக. அதன் மூலமாக எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வாயாக. சொத்து செல்வங்களை பாதுகாத்து அதிலே பரக்கத்து செய்வாயாக. மோசடிக்காரர்கள், பொய் உரட்டல்காரர்கள், கடன்காரர்களில் இருந்து எங்களையும் இந்த ஊரையும் இந்த சொத்துக்களையும் பாதுகாத்து தந்துள்ளாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் பள்ளிவாசல்களையும் எங்கள் வீடுகளையும் எங்கள் வியாபார தலங்களையும் உன்னுடைய நேரடியான மலாயிகா மாறுடைய பாதுகாப்போடு உதவியோடு எங்களுக்கு தந்துள்ளாயாக. ஈமான் சலாமத்தோடு கடைசி நிமிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. சீதேவிகளாக கபூல் செய்து கொள்வாயாக. நாளை கியாமத்துடைய நாளையில் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாம் கரம் பிடித்த மஷாயிகுமார்களோடு சுவனபதியில் நம் அனைவர்களையும் குடியிருத்தாட்டுவாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله
صلاة دائمة بدوام ملك الله. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أيها الناس، تنزهوا عن حب الدنيا كي تفوزوا مع الفائزين، ولا تهتموا بأرزاقكم فإن الله هو الرزاق ذو القوة المتين. جعلنا الله من المتقين والفائزين، آمين يا رب العالمين. إن أحسن مواعظ نذيرا كلام من كان ربا خبيرا. فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم ورحمنا وإياكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم وبارك الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله الأطهر، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، بدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد إمام الأبرار وصمام الكفار وشفيع الأمة إلى الجبار، وعلى آله البررة الأخيار. ورضى اللهم عن ساداتنا الخلفاء الراشدين المهديين، سيدنا أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه، وعن ستة المبشرين بالجنة ذات النعمة، عنهم رضوان الله تعالى وعليهم الرحمة، وعن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن الحسن والحسين سيدي شباب أهل الجنة من هذه الأمة، وعن حمزة والعباس عمي صاحب الرأفة والرحمة، وعن أمهات المؤمنين وسائر الصحابة أجمعين، وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وعن قطبنا وغوثنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه، وعن قطبنا وغوثنا إمام أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، وسائر أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم لا تشوه خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله تعالى يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.